Hello guys, so very pleasant evening to one and all present here and welcome back to the session again. So இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸோட 11வது நமக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் இன்றைக்கி ஒரு புது கான்செப்டில் என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ விச் இஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், ரைட்? ஸோ பிஐ டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் நான் டே ஒன்னில் சொன்ன மாதிரி ரெண்டு அப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ பவர் பிஐ அண்ட் டேப்லோ, ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேப்லோ. ஓகே, ஸோ எஸ் கைஸ், குட் ஈவினிங், டன். ஓகே, டன் கைஸ், ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ உள்ள போகலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ் கைஸ், இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லாமே கிளியராக தானே இருக்கீங்க? ஆல் ஓகே. ஸோ எக்ஸல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே ஓரளவுக்கு கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் ஓகே தானே? அதையும் சேர்த்து உங்களோட சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி செஷன். ஸோ எஸ், சேம் அனௌன்ஸ்மெண்ட், அட்டண்டன்ஸ் லிங்க் கொடுத்தது கிடையாது. ஸோ நம்மளோட லைவ் செஷனில் நீங்கள் மினிமம் 70% லைவில் இருக்கணும். ஸோ லைவில் இருந்தீங்க, உங்களுக்கு லைவ் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் வேலிடேட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதே மாதிரி 25 நாள் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வேலிடேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ இ-சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடர். ஓகே, அண்ட் எஸ், ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட கமிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சேம் ப்ரீ ரெக்விசைஸ் பி ரெடி வித் சஃபிஷியன்ட் டேட்டா. லேப்டாப் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ பேசிக் ப்ரியர் நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட் லேர்ன் திஸ் கோர்ஸ், டேக் நோட் அண்ட் பென். நோட் அண்ட் பென்னா பக்கத்தில் வச்சுக்கோங்க கைஸ். நான் சொல்கிறேன், ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே. ஸோ லைவ் ஆடியன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் எடுத்துருக்க நோட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள், ஸோ எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஸோ சேட்டில் கமெண்ட் ஸ்லீப் பண்ணி. ஓகே, டன். இப்போ டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் தான் பார்க்கலாம். ஓகே, வெயிட் அ மினிட். Yes, okay. எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசி வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டன் கைஸ். ஸோ இப்போ டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, ஸோ டேப்லோவில் இன்னும் நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணலாம், டேட்டா விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் அப்கமிங் செஷனில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அது கூடவே இன்ஸ்டாலேஷன். ஸோ ஏன்னா இது ஒரு சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் கிடையாது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி சின்ன ஒரு செஷன், ஒரு குட்டியான செஷனாக தான் இருக்க போது. ஸோ இன்ஸ்டாலேஷனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா இது சிம்பிளாக நம்ம போயிட்டு டேரெக்டாக ஒரு டவுன்லோட் பைத்தன் சொல்லி சிம்பிளாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் இல்லை, பைத்தன்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, டவுன்லோட் பைத்தன் டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ போயிட்டு அதிலே டவுன்லோடும் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ண அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த இன்ஸ்டாலேஷன் அந்த மாதிரி இருக்காது. ஸோ தயவு செஞ்சு லைவ் ஆடியன்ஸ் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன் கைஸ். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். ஸோ வெயிட், ஸோ உள்ளே போகலாம். Okay, so business intelligence tools, it is a type of application software designed to retrieve, analyze, transform and interactive report data for business intelligence. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லா இடங்கள்லையுமே பிஸ்னஸுக்கு தான் இந்த பவர் பிஐ, டேப்லோ இந்த மாதிரி பிஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ ஏன்னா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஒர்க்குங்கிறது லைக் எப்படி சொல்ல, இந்த டேட்டா விஷுவலைசேஷனில் நிறைய இருக்கும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கும். அந்த டேட்டா விஷுவலைசேஷனுங்கிறது நம்ம ரெண்டு விதமாக க்ரியேட் பண்ணலாம். ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணலாம், ப்ரோக்ராம் இல்லாமல் பண்ணலாம். ப்ரோக்ராம் இல்லாமல் பண்ணுறதுக்கான வழி தான் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். ஓகே, ஸோ நிறைய இடங்கள், ஏன்னா நம்ம பிஸ்னஸ் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இப்போ பிஸ்னஸில் ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு, நம்ம பிஸ்னஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு இன்சைட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு குட்டி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கூட காட்டுறேன், சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு லைக் எப்படி சொல்ல, உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ் விஷுவலைஸ் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். எனிதிங். ஸோ இப்போ வந்து அந்த டேட்டா வந்து எங்கே வேணால் இருக்கலாம், எக்ஸலில் இருக்கலாம், எஸ்கியூஎல்ல இருக்கலாம், லைக் எனிதிங் எதில் வேணால் இருக்கலாம். அதுலேருந்து அக்யூசைஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷுவலைஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அதை தனித்தனி வேலையை பிரிக்கலாம். லைக் சேல்ஸ் தனியாக, அப்புறம் மார்க்கெட்டிங் தனியாக, ப்ரொடக்ஷன் தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வேலைகளை பிரித்து கொடுக்கலாம். ஸோ பிரித்து கொடுத்துட்டு அதுலேருந்து தனித்தனியாக லைக் இப்போ சேல்ஸில் என்னென்ன மாதிரி போயிட்டுருக்கு, ஸோ இதில் என்னென்ன மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ எப்படி சொல்ல, ஒரு அக்சஸ் பேசிஸாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஸ் டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த கம்ப்ளீட் என்டையர் டேட்டாவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தான் அந்த விஷுவலைசேஷனை லைக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் அக்சஸ் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. ஸோ மற்றவங்க லைக் உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு
இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்கலாம். பட் அதை யாருமே டேட்டா எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்ல டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ரைட், ஸோ இது மாதிரி டன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் அதை டேட்டா அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அந்த டேட்டா க்ளீனிங் எல்லாமே பண்ணலாம். ரைட், ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸல்லே பண்ணலாமே, இதில் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைக் சிம்பிளாக ஒரு விஷயம் தான். ஸோ எக்ஸல்லையும் பண்ணலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லைக் இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு கிளைண்ட் யாராவது ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா லைக் அதுக்கெலாம் மேக்ஸிமம் நீங்கள் டேப்லூ தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட டேட்டா செக்யூராக இருக்கணும், நிறைய டேட்டாவை அதை ஹோல்ட் பண்ணணும், ஸோ சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது டேப்லூவில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் அவங்க கேட்குறாங்க டேப்லூவில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க் இன் டேப்லூ. ரைட், ஸோ டேப்லூவில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா லைக் எப்படி சொல்ல இது எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸா. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் ஒரு அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ். ஸோ ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பேசிக்காக எல்லாத்தையுமே ஒரு இன்டர்மீடியட் லெவல் நாலேஜில் 4-3 ப்ரோக்ராம் படித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து வச்சிருக்கீங்கன்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் ஆகிறதுக்கு லைக் ரெக்ரூட்டர் நம்மளை பார்க்குறப்போ நம்ம ரெஸ்யூமை பார்க்குறப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா அதுலேயும் பண்ணுற ப்ராசஸை இதுலேயும் பண்ணுற, பட் இது போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது ஒரு ரீசனாக இருந்துடக்கூடாது. தட்ஸ் இட். ஓகே guys, just wait a minute. ஓகே டன் கைஸ். ஸோ கிளியரா. ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸுங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதுலேயே லைக் ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே டன். ஸோ இப்போது இதோட பர்பஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு எப்படி சொல்ல ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பண்ணலாமே. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் லைக் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு, என்ன போயிட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும். லைக் லிட்டரலி நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனி எந்த மாதிரி போயிட்டுருக்கு, நம்ம கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்ல ஒரு டேட்டாவை பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ உட்காந்து ஒன்று ஃபில்டர் போட்டு நம்ம என்னைக்கு முடிக்கிறது. ஸோ அப்போ அதை ஒரு விஷுவலைசேஷனாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா we can easily take a insight, ஒரு ஈஸியான இன்சைட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா bringing all data in one place, visualization reporting. லைக் நீங்கள் எப்படி சொல்ல தனித்தனி டொமைன்ஸாக இருக்குது, தனித்தனி டேட்டாவும் கூட அப்படி இருக்குது. ஸோ மொத்தமாக எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் கிராஃப் சார்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் அன்லாக் டேட்டா ஆக்சஸ். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்ல நீங்கள் தான் அதோட மொத்த லைக் அதோட இன்சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் தான் அதை கம்ப்ளீட் எல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். பட் அதை யாரும் எடிட் பண்ணக்கூடாது, வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை யார் மற்றவங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் அந்த இடத்துல யாரும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அக்சஸ் பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அனாமலி டிடெக்ஷன். எஸ், அனாமலி டிடெக்ஷன்லையுமே லைக் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷுவலைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம கம்பெனியில் வித்தியாசமாக இருக்கும். அனாமலினா அதுதான். ஸோ திடீர்னு வித்தியாசமாக எப்படி சொல்ல என்னது இது சம்மந்தம் மேலும் திடீர்னு புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலை. அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து லைக் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் இப்போ எப்படி சொல்ல தீபாவளி, பொங்கல், அப்புறம் ரம்ஜான் இந்த மாதிரி டைம்லாம் வந்து லைக் கிறிஸ்மஸ் சார் எனிதிங். ஸோ அதில் வந்து சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி சொல்ல நம்மளோட கிராஃபோட சேல்ஸோட கிராஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட், ஸோ அது வந்து அனாமலி கிடையாது, அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. ஃபெஸ்டிவல் டைமுங்கிறது கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக தான் நடக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போது ஸோ சேல்ஸ் ஆகாத டைம் மற்ற டைம் ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேவோ இல்லை ஜூனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் வந்து லைக் எப்படி சொல்ல நார்மலாக கிராஃப் இப்படி போயிட்டு சேல்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. திடீர்னு ஜூன் மாதம் சம்மந்தம் இல்லை, எப்போவுமே சேல்ஸே ஆகாத அந்த நாளோ இல்லை அந்த மந்த்தோ திடீர்னு கிராஃப் ஏறி இருக்கு அப்படின்னா அதுதான் அனாமலி. ஸோ வித்தியாசமாக திடீர்னு ஒரு விஷயம் புதுசாக நடந்திருக்கு இல்லையா, ஸோ இது நடந்திருக்கு சொல்லும் இல்லையா, அதுதான் அனாமலி டிடெக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் அனாமலி டிடெக்ஷன். ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கும். ஏன்னா இது எல்லாமே இந்த டேட்டா விஷுவலைசேஷன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அனாமலி டிடெக்ஷன்லையும் இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து ஆட்டோமேஷன். எஸ்,
இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம் அண்ட் ரெடியூசிங் பிஸ்னஸ் காஸ்ட் எஸ் நீங்கள் இந்த பிஏ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கம்பெனியில் நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறீங்க, என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, எதனால உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட பிஸ்னஸோட காசை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டன். அடுத்து லாஸ்ட் ஒன் 24/7 சர்வீஸ். எஸ் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு லைக் எப்படி சொல்ல ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 24/7 அது ஓகே ஆகிட்டு இருக்கும். டன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, அண்ட் அடுத்து டிஃப்ரெண்ட் பிஐ டூல்ஸுங்கிறது நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் இந்த சென்ஸ் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி டூல்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டேப்லூ, எஸ் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ, அடுத்து சாப் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேட்டா பாயிண்ட், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, சாஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், எலஃபின் பிஐ அண்ட் கிளிக்சென்ஸ், ஜோகோ அனாலிட்டிக்ஸ் அண்ட் சிசன்ஸ், லுக்கர், அப்புறம் கிளியர் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் ஆரக்கிள் பிஐ. எஸ் ஆரக்கிள் பிஐ ஐ திங்க் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ டோமோ அண்ட் ஐபிஎம் காக்னஸ் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் மெட்ரிக்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் குட் டேட்டா. ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஏ டூல்ஸ் இருக்குது. ஸோ பட் எப்படி சொல்ல என்னென்னு இல்லை, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் நீ யார்கிட்ட கேட்டாலுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஐ டூல்ஸ்னு சொன்னாலே இந்த பவர் பிஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ அண்ட் டேப்லூ மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தான் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸான பிஐ டூல்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்ன, பவர் பிஐக்கும் பிஸ்னஸ் டேப்லூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இப்போ டேப்லூ பொறுத்த வரைக்கும் கேன் ஹேண்டில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ எப்படி சொல்ல நிறைய நான் சொன்னல டன்ஸ் அண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ எக்கச்சக்கமான டேட்டா, பெரிய டேட்டாஸ் கூட நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ பட் பவர் பிஐங்கிறது கேனாட் ஹேண்டில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அது பெரிய அமௌண்ட்டெல்லாம் பெரிய டேட்டாவெலாம் பவர் பிஐயில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் டேட்டா விஷுவலைசேஷன், user can use 24 types of visualization in Tableau. So 25 types of data visualization Tableau இருக்குது. பவர் பிஐ பார்த்தீங்கன்னா லைக் ஆஃபர்ஸ் மோர் தென் 3500 டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபார் ட்ரில்லிங் டவுன் தி டேட்டா செட்டை நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் எப்படி சொல்ல கவுண்டாக மாற்றுறது, ஆவரேஜ் எடுக்கிறது, லைக் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை, டேட் ஹையரைக்கி, டேட் வைஸ், மந்த் வைஸ், இந்த மாதிரி ஹையரைக்கி வரும். ஸோ அதில் டேட்டா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவைலபிள் ஆகும். இந்த டேட்டா செட் பொறுத்தவரை டேட்டாஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், ரைட்? அண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைக் தட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஸ்டோர்ட் பை யூசிங் தி டேப்லூ சர்வர் மூலமாக தான் அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். பட் இட்ஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிட்டிக்கல் மாடலிங் பட் ஃபார் நாட் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ இது ஸ்டோரிங் த டேட்டாவில் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ இட்ஸ் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங்கில் தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ண அது கூடவே அனாலிட்டிக்கல் மாடலிங். ஓகே, அண்ட் அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் சூட்டபிள் ஃபார் மீடியம் அண்ட் லார்ஜ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லைக் மீடியம் அண்ட் லார்ஜ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் மேக்ஸிமம், ஏன்னா பெரிய கம்பெனிஸ் தான் அந்த டேப்லூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் பவர் பிஐங்கிறது லைக் மூணுத்துக்கும் யூஸ் ஆகும். லார்ஜ் டைப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே ஆர்கனைசேஷன் எடுக்க மாட்டாங்க, ஒரு சில கம்பெனிஸ் எடுக்கலாம், ரைட்? ஸோ மேக்ஸிமம் இது ஸ்மால் மீடியம் எடுப்பாங்க. ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் ஒரு சில பேர் அவங்க தேவைகளுக்கு எடுத்துப்பாங்க, ரைட்? ஸோ பெரிய டேட்டா அதிக டேட்டாலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் டேப்லூ தான் போவாங்க, ரைட்? அண்ட் லாஸ்ட் ஒன் எம்பெடிங் ரிப்போர்ட் இஸ் அ ரியல் டைம் சேலஞ்ச் இன் டேப்லூ. ஸோ டேப்லூவில் எம்பெடிங் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். எம்பெடிங் ரிப்போர்ட் இஸ் வெரி ஈஸி இன் பவர் பிஐ. எம்பெடிங்னா ஒன்றும் இல்லை, லைக் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை விஷுவலை கிரியேட் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் வெப்சைட் கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பவர் ஆப்ஸ் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஓகே, அது பவர் பிஐயில் ஈஸி, டேப்லூவில் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே, டன். ஓகே, எஸ் ஐ ஹோப் குட்டியான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் செஷன்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற செஷன்ஸில் பார்க்கலாம். டன். ஸோ இது லைக் எஸ் நம்மளோட குட்டிய ஒரு இன்ட்ரோ ஓவர். இது ஓகேவா, கிளியரா? ஸோ எஸ் டேரெக்டாக நான் ஹேண்ட்ஸ் ஆனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். எல்லாம் ஓகே தானே? உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இஸ் எவ்ரி திங் ஓகே? எல்லாம் ஓகே, டன்னுண்ணா. இப்போது ஹேண்ட்ஸ் ஆன், ஸோ விச் இஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டு உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ உள்ள என்னென்ன இருக்குது, ஒரு டேட்டாவை எப்படி லோட் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வரப்போகிற செஷனுக்கு நம்ம லைக் எப்படி சொல்ல புதுசாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கேன். ஸோ அதனால தான் ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே,
Yes, okay. Yes, thank you so much, guys. RFH. Okay, ready for hands on. Guys, எல்லாம் ரெடியா? Hands on குள்ள போலாமா? Yes. RFH. Yes, guys, done. Thank you so much. Okay, so first, wait a minute. Yes. Tableau. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு டேப்லூன்னு டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வரும். ஓகே, ஸோ வெப்சைட் tableau.com இங்கே இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இல்லை இருங்க இதானா? எஸ், அது இதில் போனாலும் ஒன்று தான் வரும். ஐ திங்க் இதில் வரதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் கீழே சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வரும். இது இல்லை. ஓகே, டன். ஸோ அதில் கூட உள்ளே போய் போகலாம், தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், டுடே ஆஃபீஸ் டேப்லூ ட்ரைனிங், அஃபிஷியல் டேப்லூ ட்ரைனிங், அப்புறம் டேப்லூ ஏ அனாலிசிஸ். இதில் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் டேப். இதான் நான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இதான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போங்க. ஸோ இதான். ஓகே, ஸோ நான் மறுபடியும் காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க, டேப்லூ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம இந்த டேப்லூ பப்ளிக் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். சாரி, ரியலி சாரி. ஓகே, ஸோ இதெல்லாம் போக போகிறோம். பட் உள்ளே ஃபஸ்ட் நீங்கள் போயிட்டு அதில் கொஞ்சம் டைம் கிடச்சா அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சிம்பிளாக போய்ட்டு அதில் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ வை டேப்லூ, ஸோ டேப்லூங்கிறது எதுக்காக, அதில் போனீங்க அப்படின்னா லைக் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேப்லூ ஹெல்ப்ஸ் பீப்புள் ஆர்கனைசேஷன் மோர் டேட்டா ட்ரிவன் அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இப்போ ரியல் டைம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்படியே மேலே பில்ட் டேட்டா கல்ச்சர். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா டேட்டா கல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இருங்க நான் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டைம் கிடச்சா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டேப்லூட எக்கனாமி அண்ட் டேப்லூட கம்யூனிட்டி, ஸோ அவர் கஸ்டமர்ஸ், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேப்லூ பல்ஸு, சிஆர்எம் அனாலிட்டிக்ஸ், எம்பெடட் அனாலிட்டிக்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். எஸ், நம்ம இன்றைக்கி டேப்லூ பப்ளிக் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப் கூட ஓகே தான், ரைட்? ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டேப்லோட டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எங்கெங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சர்வீஸ். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரிசர்வர்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். டைம் கிடைக்கிறப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ஜஸ்ட் டேரெக்டாக என்னென்ன தெரியாமல் உள்ளே இறங்குறத விட கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, டன். ஸோ இப்போ டேரெக்டாக டேப்லூ பப்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேப்லூ பப்ளிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக, ஸோ பப்ளிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் கைஸ், ஏன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என்ன அப்படின்னா டேப்லூங்கிறது எஸ், இது வந்து ஒரு லைக் எப்படி சொல்ல, ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் தான். ஓகே, பட் ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது, பிரச்சனை இல்லை, ரைட்? நீங்கள் ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மெயில் ஐடி சிம்பிளாக யூஸ் பண்ணி புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா லைக் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அது ப்ரீமியம் போகலாம். பட் அதர்வைஸ் நான் அதை நெசசரியாக உங்களுக்கு இது பண்ண மாட்டேன். ஏன்னா கம்பெனிஸே அது உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை, நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா விட்டுலாம். இதிலே ப்ரைஸிங் இருக்குமே, இங்கே இருக்கு பாருங்க, ப்ரைஸிங் போனீங்கன்னா லைக் கேட்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உள்ளே போகாது. லைக் இப்போதைக்கு நீங்கள் காசு கொடுத்தலாம் படிக்க வேண்டாம், ரைட்? ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணுங்கள். மெயில் ஐடி மாற்றி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். டன்னா? ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸில் போயிட்டு டேப்லூ பப்ளிக். ஸோ கைஸ் என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸில் டேப்லூ பப்ளிக் போய்க்கோங்க. ஸோ கோ டு டேப்லூ பப்ளிக் போங்க. ஓகே, ஸோ கோ டு டேப்லூ பப்ளிக் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். எஸ், சைன் அப் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். ஓகே, ஸோ நான் மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ணுறேன் தயவு, ஏன்னா இது இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு டேப்லூன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லைக் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்காங்க. ஓகே, ஸோ இல்லை டேரெக்டாக வெளியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டேப்லூ பப்ளிக்னு சொல்லி, அதுலேயே அவைலபிளாக இருக்கும். அதை கூட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ சைன் அப் ஃபார் டேப்லூ பப்ளிக்னு இருக்கா? ஸோ ஃபஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நேம் போயிட்டு முத்துவேல். ஓகே, ஸோ ரமேஷ் டி. ஓகே, அடுத்து இமெயில், இது என்ன மெயில் ஐடி? novitech.masterclass@gmail.com. novitech டாட் இல்லை
@mail.com. ஓகே, ஸோ கைஸ் அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நோவிடெக் masterclass@gmail.com. ஸோ பாஸ்வேர்டு அது சஜஸ்ட் பண்ணும், உங்களுக்கு வேணா கொடுத்துக்கலாம் இல்லை கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இதுக்கும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு பாஸ்வேர்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, டன். ஸோ கிரியேட் மை அக்கௌண்ட் கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங். யூ வில் ரிசீவ் அன் இமெயில் கண்டெய்னிங் எ லிங்க் ஃப்ரம் கன்ஃபர்ம் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். யூ மஸ்ட் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த இமெயில் ஆர்டர் டு ஆக்டிவேட் யூர் டேப்லெட் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துருக்கும். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன் லிங்க் தான். ஓகே, ஸோ வெயிட் அ மினிட், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட், எஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும், இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் ஆன் தி ஃபாலோயிங் யூஆர்எல். ஸோ லைக் பாஸ்வேர்டு எதாவது ரீசெட் பண்ணால் கூட அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக மறுபடியும் இந்த பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். எஸ், ஸோ யுவர் டேப்லூ ஸோ வந்துச்சு போயிடுச்சு. யுவர் டேப்லூ அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் சம்திங் ஏதோ வந்துச்சு. ஐ திங்க் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சைன்இன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, தெரியுதா மேடம்? கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் டேப்லூ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன். ஓகே, கிரியேட் டவுன்லோட் டேப்லூ பப்ளிக் எடிஷன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் டேப்லூ பப்ளிக்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் கேட்கும். சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, முத்து வேல் ரமேஷ், ஐ திங்க் இது எனக்கு ஒரு 3வது அக்கௌண்ட்டு நினைக்கிறேன். இதே நேமில் ஒரு 3 அக்கௌண்ட் கிட்டே இருக்கும். ரைட், ஓகே, டி பிஸ்னஸ் இமெயில் நோவிடெக் எஸ் இருக்குது. ஓகே, இந்தியா. ஓகே, ஸோ டவுன்லோட் தி ஆப். Thank you for downloading Tableau Desktop Public Edition. If your download doesn't begin automatically, try in for Mac or Windows. So உங்களுக்கு Mac or Windows செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் Windows கொடுக்குறேன், எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடும். ஸோ இந்த ஆகுதா, எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால் இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வெயிட் மினிட், இதில் இல்லை, அது இன்னொரு இதில் இருக்குது. ஸோ ஓகே, டவுன்லோட் ஃபாஸ்ட்டாக தான் ஆகுது. இருங்க, நான் உங்களுக்கு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனே காட்டிடுறேன். ஓகே, சிம்பிள் தான். ஸோ போய் டபுள் கிளிக் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, முடிஞ்சு ஃபினிஷ். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் தான். ஓகே, ஆயிடுச்சா? எஸ். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்வலாக சிம்பிளாக என்கிட்ட இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனா மேபி மாடிஃபை கேட்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக போயிட்டு ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் இப்போ நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் புரிஞ்சதா? ஏன்னா நம்ம டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது இது, அதனால தான் நான் எலாபரேட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் கிளியரா? எஸ். ஸோ மறுபடியும் கூட இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஸோ தெளிவாக கேளுங்க, லைவ் ஆடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேப்லூ டைப் பண்ணுங்கள். ஸோ டேப்லூ டைப் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே காட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட் வெப்சைட்டில் வருது பாருங்கள். ரைட், ஸோ இதுலேயும் போகலாம். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ டேப்லோட கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறோம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா விஷயம் முன்னாடி நான் முன்னாடி பார்க்குறப்ப இருந்துச்சு. ஸோ இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அது எந்தெந்த இடத்துல போய் இருக்குது தெரியல. சொல்யூஷன்ஸ் டெக்னாலஜி டேஷ்போர்ட் ஷோகேஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டேஷ்போர்ட் ஷோகேஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சார்ட்ஸ், எந்தெந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி காட்டும். லைக் நீட்டாக சிம்பிளாக குவைட் ஆசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷன் மாடல்னு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ சேல்ஸ் கமிஷன் மாடல் ஒவ்வொன்று எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சாக்கி பாருங்க, ஃபில்டர் ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க, நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி. ஷார்ட் பை ஃபில்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிளிக் பண்ண அப்படின்னா நேம்ஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி இப்போது கோட்டா அட்டை அசைன்மெண்ட் இருக்கா, ஸோ அது காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா தனித்தனி அதை மட்டும் எடுத்து காட்டும். எஸ், இட்ஸ் நைஸ். ஸோ நீங்கள் அதனால தான் சொன்னேன், இதை தான் நான் ஃபஸ்ட்டு தேடினேன். இங்கே பாருங்கள், இது மேப், லைக் எப்படி சொல்ல, மேப் மாதிரி பேஸ் பண்ணி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து யூஎஸோட, ஐ திங்க் யூஎஸோட சென்சஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ தெரில, யூஎஸோட சென்சஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே பாருங்கள். ஸோ அதோட பாப்புலேஷன் என்ன, இந்த மாதிரி டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறப்போ மாண்டானாவில் எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வைக்கிறப்போ நியூ மெக்சிகோவில் எவ்வளோ இருக்குது, ஒஹியோவில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் மிசோரியில் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைக் இதுவே உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் வெரைட்டியாக நம்ம கிரியேட் பண்ணலாம். இதனால தான் அது ரியல் டைமில் நிறைய இடங்களில் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை தான் இனிஷியல் நான் ஃபஸ்ட்டு தேடினேன், என் கண்ணில் படலை. ஓகே, டன். ஸோ அடுத்து ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இங்கே பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய இருக்குது.
எஸ் ஓவர்வியூ ஆஃப் டேப்லூ ஃபவுண்டேஷன் ஓவரால் ஆர்கனைசேஷன் எவ்வளோ கண்ட்ரி எவ்வளோ சொல்ல இல்லை நிறைய இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே நீங்கள் கைஸ் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நீங்கள் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணி பார்க்கலாம். பட் அது கிராஃப் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு தனி ஸ்கில். நம்ம எதையோ ஒரு டேட்டா தூக்கி அப்படியே ஒரு கிராஃபை தூக்கி போட்டுற முடியாது. ஓகே ஸோ அந்த கிராஃபை பார்க்குறப்ப நம்மளால கிளியர் இன்சைட்ஸ் எடுக்க முடியும். அது மூலமாக அங்கே என்ன நடக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இன்ஸ்டாலேஷன் எஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை தான் சொல்ல வந்தேன். இது பார்த்தேன் இங்கே வந்துட்டேன் ரைட். ஸோ உள்ளே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே டேப்லூ பப்ளிக்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸோ சைன் அப் ஃபார் டேப்லூன்னு இருக்கும். ஸோ இனிஷியல் எனக்கு ஆல்ரெடி சைன்இன் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக நீங்கள் போயிட்டு உங்களோட நேம் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணால் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். எந்த மெயில் ஓப்பனாக தான் இருக்கா? எஸ் இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ மறுபடியும் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். ஓகே அக்கௌண்ட்டை மறக்காமல் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி பேஜுக்கு வந்துடும். ஸோ கிரியேட்டில் டவுன்லோட் டேப்லூ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகிறப்போ மேக்கா விண்டோஸ்ன்னு சொல்லி கேட்கும் ரைட். நான் காட்டுறேன். டவுன்லோட் பப்ளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் கேட்கும் ரைட். ஸோ மறுபடியும் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல மேக்கா விண்டோஸ்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ நீ அதில் விண்டோஸ் இங்கே இருக்கு பாருங்க இந்த பேஜில் இருக்குது இந்த மாதிரி வரும். ஸோ மேக்கா விண்டோஸ்ன்னு கேட்கும். ஸோ விண்டோஸாக நீ மேக்கான்னு பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். முடிச்சதுக்கப்புறம் சர்ச் பாரில் போயிட்டு அந்த வந்துச்சா. ஸோ டேப்லூ TABLEAU டேப்லிக் பப்ளிக் 24.1 ஸோ எடிஷன் வந்துருச்சா. ஸோ இதுதான் நம்மளோட டேப்லூ இன்ஸ்டாலேஷன் கிளியராக. ஸோ ஒன்றுக்கு நான் ஐ திங்க் ஒரு 1 தடவை 2 3 தடவை நான் சொல்லிட்டேன் எல்லாம் கிளியராக. ஏன்னா ரொம்ப முக்கியம் இது சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் கிடையாது. ஏன்னா அதில் போயிட்டு மெயிலில் போயிட்டு திரும்ப அதில் ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்கள் இனிஷியலாக நீங்கள் எப்படி சொல்ல போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸு நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றா போய் தேடிட்டு இருப்பீங்க எதில் போய் இன்ஸ்டால் பண்ணுறது. அவர் ஏதோ சொன்னார் நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா அது ஏதோ சொன்னார் எதோ சொன்னது ப்ளஸ்ஸா எம்பராய்டரி என்டர்பிரைஸா என்ன சொன்னார் ஞாபகம் இல்லையே. என்ன இங்கே சிம்பிளாக எப்படி சொல்ல இங்கே பார்த்தீங்களா சிம்பிளாக பவர் BI அதாவது இப்போ டேப்லூன்னு சொல்லி ஒரு பட்டன் இருந்தே டவுன்லோட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இதில் போய்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே ஸோ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் தானே. ஓகே ஸோ இது முடிஞ்சது. டேப்லூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டீரியர் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ உள்ள சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். லைக் லிட்டரே இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே அப்டேட் கேட்குது எனக்கு. ஓகே இதுதான் பவர் BIயோட இன்டீரியர். ஓகே ஸோ ஓப்பன் ஃப்ரம் டேப்லூ பப்ளிக். எஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசிக் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கெட் ஸ்டார்டட் வித் டேப்லூ பப்ளிக். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஹவு டு வாட்ச் வீடியோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுங்க இருக்கு இல்லையா. ஸோ லேர்ன் கெட் ஸ்டார்ட் நேவிகேட் ஒர்க். ஸோ இதுவுமே அவங்க வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா லேர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஸோ இது எல்லாமே அந்த வெப்சைட். நான் அதனால தான் ஃபஸ்ட் அந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்களே இது எல்லாத்தையுமே பார்த்தீங்களா லேர்னில் போட்டிங்கன்னா இதே பேஜ் தான் வரும். ஓகே ஸோ இங்கே இருக்கல இதே பேஜ் தான் வரும். ஸோ அவங்களே எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணுறது கெட் ஸ்டார்ட் நேவிகேட் ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா அப்புறம் ஏரியா சார்ட்ஸு பார் சார்ட்ஸு. ஸோ ஒரு சில விஷயங்கள் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறேன் இல்லையா டைம் கிடைக்கிறப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் உள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே நான் ஸோ டைம் கிடைக்கிறத பாருங்கள். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். டு எ ஃபைல் ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டெக்ஸ்ட் ஃபைலு JSON ஃபைலு மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் PDF ஃபைல் ஸ்பேஷியல் ஃபைல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபைல் அப்புறம் சர்வரில் பார்த்தீங்கன்னா OD டேட்டா மோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் OV டேட்டா அண்ட் வெப் டேட்டா கனெக்டர்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் இதில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஸோ அங்கே இருக்குல்ல அப்கிரேடு அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஓகே டன். ஸோ இப்போது என்னோட டேட்டா ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். வெயிட் அ மினிட். எஸ் இதுதான் என்னோடய டேட்டா. ஓகே ஸோ இதுதான் என்னோடய டேட்டா. ஸோ ஜஸ்ட் இது ஒரு லைக் ஒரு டேட்டா. ஓகே ஸோ இது ஒரு டேட்டா லைக் ஒவ்வொரு கண்ட்ரி வைஸு என்னென்ன ப்ராடக்ட் எந்தெந்த மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு அதோட டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அது எந்தெந்த சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே ஸோ மோட்டர் சைக்கிள் எந்த இயரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே ஸோ இந்த டேட்டா தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கீழே ஷீட்டு தெரியுது உங்களுக்கு. கீழே ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது உங்களுக்கு தெரியுது. ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 ஸோ 3 வேறு ஷீட்டு. ஓகே இது ஷீட் 1 இது ஷீட் 2 இது ஷீட் 3 இந்த மாதிரி தனித்தனி டேட்டாவாக இருக்குது. ஸோ நான் இந்த 3 டேட்டாவையும் கம்பைன் பண்ணியும் பண்ணலாம் இல்லை ஜாயின் பண்ணியும் பண்ணலாம். லைக் விச் மீன்ஸ் யூனியன் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸில் காட்டுறேன். ஓகே ஸோ தனித்தனி டேட்டாவாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டேட்டா வேணால் கூட அந்த ஒரு டேட்டா வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அந்த 3 டேட்டாவை எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இருங்க எனக்கு அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ
பார்த்து காப்பி பண்ணிக்க. ஸோ அந்த ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த டேட்டா செட் எங்கே இருக்கோ அந்த டேட்டா செட் இருக்கிற பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் மறுபடியும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ரைட்? ஸோ அது மூலமாக இப்போ டேட்டா இம்போர்ட் பண்ண போகிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சேம் அதே மாதிரி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதில் தான் வருது. ஓகே, பிரச்சனை இல்லை. என்னன்னா ஸோ காப்பி நீ இன்கேஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா அதை காப்பி பண்ண பார்த்து பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். டிஃபால்ட்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ரைட், இருங்க இது வேற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்கா? ஸோ எஸ், டேட்டா செட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்டு உங்களுக்கு வரும். ஸோ இங்கே இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு, ரைட்? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நியூ டேட்டா செட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டேட்டா ஆட் பண்ணுவாங்க கேட்கும். ஸோ சேம் அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக என்ன டேட்டா வேணுமோ கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் டேட்டா அடிஷனலாக வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துருச்சு. இப்போ ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 வந்துருச்சா? சரிங்க. இப்போது ஷீட் 1 அப்படியே ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இந்த பாருங்கள், அதில் இருக்கிற டேட்டா என்டையர் டேட்டா அப்படியே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த வந்துருச்சா? ஸோ அதில் இருக்க என்டையர் டேட்டா வந்திருக்கும். குவான்டிட்டி, ஆர்டரு, அப்புறம் ப்ரைஸ், ஈச்சு, சேல்ஸு, இயர், ப்ராடக்ட்டு, கஸ்டமர் நேமு, சிட்டி, கண்ட்ரி, ஃபுல் நேமு, டேக்ஸு, ப்ராஃபிட்டு. ஸோ அதில் இருக்க டேட்டா மட்டும் வந்துருக்கு. இப்போ தெளிவாக பாருங்கள், இப்போதைக்கு பார்த்துக்கோங்க ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஷீட் 2 எடுக்கிறேன். ஷீட் 2 எடுத்து அப்படியே இதில் யூனியன் பண்ணி விட்டேன்னு வைங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஷீட் 1, ஷீட் 1, ஷீட் 1 டேபிள் நேம் வந்துருக்கு. ஏன்னா அது இந்த டேட்டா வந்து ஷீட் 1 or 2 வந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது, ஷீட் 2 இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் ஓவராலாக இங்கே பார்த்தீங்க, இப்போ ரெண்டையும் டேட்டா கம்பைன் பண்ணுறப்ப நான் கண்ட்ரோல் லிஸ்ட்டு கூட அண்டு படிக்கிறேன். இப்போ ஓவராலாக எவ்வளோ டேட்டா இருக்குது பாருங்கள். ஸோ 234 ரோஸ் தான் இருக்குது. இப்போ நான் ஷீட் 2 இது கூட யூனியன் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்கு பாருங்கள். டேட்டா பாருங்கள், 1579 டேட்டா இருக்குது. ஓகே, 1579 டேட்டா இருக்குது. 12லேருந்து 13 மாறி இருக்குது. ஏன்னா இப்போ அடிஷனலாக ஷீட் 1 or 2 மட்டும் மாறி இருக்குது. ஏன் அப்போ என் ஷீட் 2 டேட்டாவில் இதில் காணவே இல்லையே, ஷீட் 1 மட்டும் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம 100 டேட்டா மட்டும் தான் இதில் வியூ பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 100 டேட்டா மட்டும் தான் வியூ பண்ணியிருக்கேன். இதில் போய்ட்டு ஒரு 1000 கொடுக்குறேன். 1000 கொடுத்து இந்த ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மாறும் பாருங்கள். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த வந்துருச்சா? ஸோ எந்தெந்த டேட்டா ஷீட் 1, எந்தெந்த டேட்டா ஷீட் 2ன்னு சொல்லி இதில் நம்ம தெரிஞ்சிடும். ஷீட் 3 வேணுன்னா கூட போயிட்டு கம்பைன் பண்ணி விட்டுக்கலாம், யூனியன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷீட் 3யும் வந்துருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு 1033 இப்போ எவ்வளோ இருக்குது? 2500 இருக்கா? ஒரு 2000 கொடுக்குறேன். 2000 கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இப்போ வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷீட் 3ல் இருக்க டேட்டா வந்துடும். 1 minute, இதாக வந்துருச்சா? ஷீட் 3யோட டேட்டா. ஸோ இது வந்து யூனியன். ஓகே, ஸோ இந்த யூனியனு, ஜாயின், இந்த வேலை இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. வரப்போகிற செஷன் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. ஓகே, நான் அதை பற்றி நான் தனியாக ஒரு விஷயமே சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒன்று, இது வந்து யூனியன். ஸோ கைஸ், நான் யூனியனுக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஜாயினுக்கான டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போது யூனியனுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் கீழே 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 அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ கீழே ஓகே, இப்போது இந்த இடத்துல தெளிவாக கேளுங்க. இப்போ ஷீட் 1யும் ஷீட் 2யும் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, தெளிவாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக இந்த மாதிரி எப்படி சொல்ல, வேறு எங்கேயாவது இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். நான் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து ஜாயின் ஆகாது. ஸோ தெளிவாக கேளுங்க, லைவ் ஆடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் a minute, தெளிவாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷீட் 1 நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே, நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு இந்த டேட்டா வரும், ரைட்? ஸோ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூட பண்ணி காட்டுறேன். ஷீட் 1 ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ ஷீட் 1 இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்துடும். ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு கீழே வேண்டாம், அடுத்து அதாவது இப்போ இப்படி இருக்குது, அதுக்கு அடுத்து அதோட மெர்ஜ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸோ அடுத்தடுத்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தெளிவாக கேளுங்க. இப்படி எங்கேயோ போய் ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது ஜாயின் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷீட் 1 கிளிக் பண்ணணும் இப்படி. ஓகே, ஸோ ஷீட் 1 டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். இப்போ இனிஷியலாக இந்த இடத்துல பெருசாக பாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டாலே உங்களுக்கு எரர் தான் வரும். ஓகே, எரர் தான் வரும், மெர்ஜ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போது ஷீட் 1 இதை ஆல்ரெடி ட்ராக் பண்ணி விட்டுருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், ஸோ ஷீட் 1 இஸ் மேட் ஆஃப் ஒன் டேபிள், அதாவது ஒரு டேபிளுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, ஒரு டேபிளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஷீட் 2 தூக்கி நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணுங்கள், எங்கே வேணால் அப்படியே விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஜாயின் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா லைக் எப்படி சொல்ல, இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி சொல்ல, இன்னரு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஃபுல் அவுட்டுன்னு சொல்லி. இன்னர்னா 2 டேட்டா. இப்போ ஏன்னா நம்ம ஷீட் 1 ஷீட் 2 தானே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட் 1க்கும் ஷீட் 2க்கும் காமனாக இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ காமனாக இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துருக்கோம், ரைட்? ஸோ அதுதான் இந்த இன்னர் ஜாயின். அதே மாதிரி லெஃப்ட், ஸோ நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகே, லெஃப்ட்டுங்கிறது லைக் எப்படி சொல்ல, லெஃப்ட் சைடு அதாவது ஷீட் 1 இருக்கிற மொத்த டேட்டாவை எடுத்துக்கும். அப்புறம் ஷீட் 1க்கும் ஷீட் 2க்கும் காமனாக இதில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு இந்த லைக் எப்படி சொல்ல, ஒரு சர்க்கிள் இன்னர் சர்க்கிளுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகுறது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? உங்களோட சேட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? நான் வேணா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவா. ஓகே,
ஐ திங்க் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 10th இங்கே எப்போ தெரியல. இந்த வென் டயக்ராம்னு சொல்லுவோம், வென் டயக்ராம். ஓகே, ஸோ வென் டயக்ராம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ரைட். ஸோ ஏன்னா ஒரு சர்க்கிளுக்கு ஸோ ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ பி யூனியன் சி, ஏ யூனியன் சி. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒன்று போடுவோம், ஒரு யூ மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ அதுதான் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட். ஸோ லெஃப்ட்டுங்கிறது என் கம்ப்ளீட்டாக ஷீட் 1ஓட டேட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஷீட் 1க்கும் ஷீட் 2க்கும் உள்ள காமனான டேட்டா மட்டும் எடுக்கும். ரைட்டுங்கிறது சேம், அதுக்கு ஆப்போசிட். ரைட்டில் உள்ள டேட்டா, அதாவது ஷீட் 2ல் இருக்கிற மொத்த டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த ரைட்டில் இருக்கிறதுக்கும், அதாவது ரைட்டில் இருக்கிறதுக்கும் லெஃப்ட்டில் இருக்கும், அதாவது ஷீட் 1க்கும் ஷீட் 2க்குள்ள காமனான டேட்டா மட்டும் எடுக்கும், ரைட். ஃபுல் ஆர்டர் இருக்குது, மொத்த டேட்டா எடுத்துக்கு. இப்போ நான் ஃபுல் ஆர்டர் கொடுக்குறேன். ஃபுல் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், குவான்டிட்டி ஆர்டர், ப்ரைஸ் ஈச்சு, சேல்ஸ் எல்லாமே இருக்கா, அது அப்படியே இன்னொரு தான் ரிப்பீட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், குவான்டிட்டி ஆர்டர், ப்ரைஸ் ஈச்சு. ஏன்னா இது ஷீட் 2 உங்கள்ட்ட மேலே போட்டுருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அதில் ஷீட் 1 நம்ம டிக்ளேர் ஸோ அதில் மென்ஷன் ஆகலை, ஷீட் 2ல் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க, ஷீட் 2. எஸ், ஸோ இதே மாதிரி தான் ஷீட் 3. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஷீட் 3 அப்படியே போட்டிங்க அப்படின்னா வந்துடும். டன்னா. ஸோ இது வந்து லைக் ஜாயின். ஓகே, ஸோ இது வந்து ஜாயின். இந்த ஷீட் 3 வந்துருச்சா? டன்னா. ஸோ ஷீட் 3 வந்துருச்சு. ஸோ இப்படி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் நம்ம இதை பற்றி பெருசாலாம் பார்க்க வேண்டாம். ஓகே, நான் சொல்கிறேன்ல, இதை பற்றி தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ லைக் இந்த ஜாயின்லேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஜாயின்லேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு செஷன் பார்க்கலாம். ஓகே, டோன்ட் வரி. நான் இப்போ அந்த மொத்த டேட்டா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டார்ட், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அந்த ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா, டேப்லோட ஒரு ஐக்கான் உங்களுக்கு தெரியுதா? மேலே ஒரு ஐக்கான் தெரியுதா? ஸோ என்னோடய கர்சர் கிட்ட. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு அந்த லைக் எப்படி சொல்ல அந்த ஒர்க் ஷீட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இருங்க நான் காட்டுறேன். ஃபஸ்ட் நான் டேட்டாவை, நான் 3 டேட்டா வேணும். ஓகே, 3 டேட்டா வேணும். ஸோ அதனால் நான் யூனியன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூனியன் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கேளுங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்கேயோ இழுத்து விட்டால் போதும், அது ஜாயின் ஆயிரும். எப்படி ஜாயின் ஆகும்? ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், எப்படி ஜாயின் ஆகும் காய்ஸ். ஏன் இதை நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நான் லூப் மோடில் இருக்கேன், தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்னோடய இன்டர்ன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துமே ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அதுக்கு ஏன்னா இதை நான் முன்னாடியே நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன், ரைட். ஸோ என்னோடய இன்டர்ன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் வீடியோஸ் பார்த்துமே தப்பு பண்ணாங்க. என்ன இது அவர் கிளிக் பண்ணால் வருது, நம்ம கிளிக் பண்ணால் வர மாட்டேன்னு சொல்லி இதுலேயுமே தப்பு பண்ணாங்க. ஓகே, ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. இதில் ட்ராக் பண்ணி விட்டீங்க, உங்களுக்கு ஒரு இப்படி எரர் வருதுன்னா மறுபடியும் வீடியோ பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போ லைவ் ஆடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எரர் வருதுன்னா கண்டிப்பாக அதில் தான் தப்பு பண்ணியிருக்கேன். போயிட்டு இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லை கண்ட்ரோல் செட்டு கொடுத்து கூட அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஷீட் ஒன்று டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் தான் அது ஒரு டேபிள், ஒரு பாக்ஸுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி விடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிக்கும். ஸோ எனக்கு ஜாயின் வேண்டாம், யூனியன் வேணும் அப்படின்னா அந்த டேட்டாவை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த யூனியன், அதாவது அந்த ஷீட் 1க்கு மேலே வைங்க. வச்சிங்க அப்படின்னா யூனியன் ஆகும், கீழே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டே காட்டினேன் தானே. வெயிட் a minute. சார் பணம் ஷீட் 1. ஓகே, ஸோ ஷீட் 2 யூனியனு அடுத்து ஆயிடுச்சா? ஷீட் 2 அண்ட் ஷீட் 3. ஓகே, ஸோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு மொத்த டேட்டாவும் என்டையர் டேட்டாவும் எடுத்துக்கும். ஓகே, என்டையர் டேட்டாவும் எடுத்துக்கும். டன்னா. ஸோ இது கிளியராக இருக்கீங்களா? ஒரு சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், இது கிளியராக இருக்கலாம். மொத்த டேட்டாவும் எடுத்துரு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் என்கிட்ட எவ்வளோ ரோஸ் இருக்குது? 1000 ரோஸ். இருங்க. ஷீட் 3. எஸ், நான் யூனியன் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பண்ணுறேன். எஸ், இதில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஷீட் 1 2 3 சொல்லி அதில் டிஃப்ரென்ஸ் காட்டும். எஸ், இங்கே வெயிட் a minute. ஓகே, கரெக்டாக தான் வருது. ஓகே, டன். எனக்கு சரி திடீர்னு ஏதோ அப்படியே ஃப்ரீயாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்டை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 3 ஷீட்டுமே வேணும், ரைட். ஸோ 3 ஷீட்டுமே வேணும். ஸோ அதனால் யூனியன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூனியன் பண்ணிக்கிறேன். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. ஓகே, ஸோ 3மே யூனியன் பண்ணிக்கிறேன். டன்னா. எனக்கு இப்போ 3மே வேணும். டன். ஸோ இப்போ போயிட்டு 3 ஷீட்டுமே யூனியன் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ எனக்கு கீழே வந்திருக்கும், ரைட். ஸோ கீழே வந்திருக்கும். ஸோ போயிட்டு டேரெக்டாக அந்த சாரி அது வந்து நம்மளோட ஒர்க், இந்த டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு கீழே ஷீட் 1 இருக்கு பாருங்க, கோ டு ஒர்க் ஷீட் தெரியுதா? ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து நம்ம இனிஷியலாக உள்ளே வரதுக்கு, நம்ம டேட்டாவை லோட் பண்ணி டேட்டா லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஜுக்கு வரது. ஸோ ஸ்டார்ட் பேஜுக்கு இந்த ஷீட் 1 இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட ஒர்க் ஷீட். அதில் உங்களுக்கு காட்டுது பாருங்க, கோ டு ஒர்க் ஷீட்னு சொல்லி. எஸ், ஸோ கோ டு ஒர்க் ஷீட் போய்க்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் பின்னாடி போகணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, அங்கே போயிடலாம், ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் ஷீட். என்ன? ஓகே, ஸோ இப்போது என்னோடய ஃபேஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லை தானே? ஓகே,
ஸோ இப்போ இதில் உங்களுக்கு அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரி, ஃபுல் நேமு, ப்ராடக்ட்டு, இயரு, ப்ராஃபிட்டு, சேல்ஸு, டேக்ஸு, லாட்டிடியூட், லாங்கிடியூடு, ஷீட் 3. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இப்போது தெளிவாக பாருங்கள். ஏன்னா இதோட இன்டீரியர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பவர் பிஏ ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சேவாக இருக்கும். பட் அதை எப்படி சொல்ல, இதில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே லெஃப்ட் சைடு வருதா, பவர் பில்ல ரைட் சைடு வரும். ஓகே, அண்ட் இதில் இந்த காலம் ரோஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் அதை பார்க்கலாம், அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்ட்ரி வைஸாக எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு தெரியும். ஓகே, ஸோ புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு, கண்ட்ரி வைஸாக எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலம்ஸ்னால் இது, ரோஸ்னால் இது, அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. காலம்ஸ்னால் இப்படி இருக்கும், ரோஸ்னால் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நான் காலம்ஸில் போயிட்டு இப்போ கண்ட்ரியை அப்படியே ட்ராக் பண்ணி விட்றேன். கண்ட்ரி அப்படியே ட்ராக் பண்ணி காலம்ஸில் விட்டேன். ஓகே, இப்போ எனக்கு கிராஃப் எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் கண்ட்ரியை மட்டும் தான் ட்ராக் பண்ணி விட்ருக்கேன். ஸோ கண்ட்ரியில் என்னென்ன கண்ட்ரியோ, மெக்சிகோவோ என்னென்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ரைட், ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கு டேட்டா வேணுமே. ஏன்னா இப்போ நான் சேல்ஸ் தானே பார்க்க போகிறேன். இந்த சேல்ஸ் எதுக்கு இப்போ ரோஸில் விட்டுறேன். ரோஸில் விட்டு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு வந்துருச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்குறப்போ இதில் வந்து ஓகே யூஎஸ்ஏல தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். பட் இதில் ஓரளவுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்குது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எப்படி சொல்ல, நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வேணும், நல்லா வேணும் அப்படின்னா இந்த கண்ட்ரி இருக்குது இல்லையா, இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலரு, சைஸு, லேபிள், டீட்டெயிலு, டூல் டிப் இந்த மாதிரி இருக்கும். கண்ட்ரி இதுக்கு அப்படியே கலரில் விடுங்க. ஸோ இந்த மாதிரி கலராக மாறிடும். ஓகே, கலராக மாறிடும். பட் இது வந்து லைக் பார்க்க நல்லா இருக்குது. பட் இப்போ எனக்கு ஒரு இன்சைட்ஸ் வேணுமே. இதில் எது எப்படி சொல்ல, ஸோ யூஎஸ்ஏ அதிகமாக இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், மூணாவது வந்து ஃப்ரான்ஸு, நாலாவது வந்து ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இதில் வச்சாலே உங்களுக்கு கர்சர் வச்சாலே உங்களுக்கு அதில் கவுண்ட் காட்டும். பட் இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இதை பார்க்குறப்போ ஓகே ஒரு 1300K இருக்குன்னு தெரியுது. பட் மற்றெல்லாம் பார்க்குறப்போ ஒன்று ஒன்றா போயிட்டு இந்த லைனில் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா. எனக்கு லேபிள்ஸும் வேணும் அப்படின்னா இந்த சேல்ஸ் இருக்கு பாருங்கள், சேல்ஸ் தூக்கிட்டு போய் இந்த லேபிள்ஸில் விட்டுருங்க. சேல்ஸில் தூக்கி ஸோ என்ன பண்ண புரியுதா, மறுபடியும் காட்டுறேன். இங்கே ரிமூவ் இங்கே இருக்கா. ஸோ மறுபடியும் கேட்குறேன். ஸோ மறுபடியும் காட்டுறேன். இங்கே பாருங்க, மேலே இப்போதைக்கு மேலே கவுண்ட் எதுவுமே காட்டலை. ஸோ கர்சர் வச்சா காட்டும், அது டிஃபால்ட்டாகவே காட்டும். இப்போ சேல்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. சேல்ஸ் தான் இப்போ எனக்கு தெரியணும். சேல்ஸை தூக்கிட்டு போய் இந்த லேபிளுங்கிற ஒரு ஆப்ஷனில் விட்டு அப்படின்னா முடிச்சு. ஸோ இப்போ எனக்கு ஓவராலாக காட்டுதா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. பட் எனக்கு இப்போ எப்படி சொல்ல, நான் போயிட்டு ஒன்று எது பெருசு, எது ரெண்டாவது சின்னதாக இருக்குது, எது மூணாவது சின்னதாக இருக்குது, எது நாலாவது சின்னதாக இருக்குது, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படின்னா சிம்பிளாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் இங்கே இருக்குது பாருங்கள், ஷார்ட். ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அசெண்டிங்கில் ஷார்ட் ஆயிடும். ஸோ ஆயிடுச்சா. ஸோ இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறது யூஎஸ்ஏ தான், ரெண்டாவது ஸ்பெயின், மூணாவது ஃப்ரான்ஸு, நாலாவது ஆஸ்திரேலியா, அஞ்சாவது நார்வே, ஆறாவது யூகே, ஏழாவது சிங்கப்பூர், எட்டாவது இட்டாலி. ஸோ வந்துருச்சா, டன். ஸோ ஈஸியாக இருக்கா. இப்போ பார்க்குறப்போ ஒரு ஈஸியான இன்சைட் எடுக்க முடியுதா உங்களால். சிம்பிளாக ஒரு கிராஃபை பார்க்குறோம், பார்த்தோன்னே ஓகே இதை பார்க்குறப்பவே ஓவராலாக இப்போ யூஎஸ்ஏல தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு தெரியுது. ஓகே, அடுத்து ரெண்டாவது ஸ்பெயினா ஸோ பெல்ஜியம் ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ பெல்ஜியமோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 3348 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கா, சிம்பிளாக இருக்கா. இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் அவ்வளோ. இது கிளியராக ஃபர்ஸ்ட் ஆட்டில் கமெண்ட் ஸ்லிப் பண்ணுங்க, அடுத்து நான் சொல்கிறேன். இது கிளியராக இருக்கீங்களா. கிளியர், ஈஸி. ஸோ கைஸ் நான் இப்போதைக்கு எதுக்குள்ளேயுமே பெருசாக போகவே இல்லை. ஓகே, எதுக்குள்ளேயுமே பெருசாக போகலை. பார்க்கலாம் வரப்போகிற செஷனில் அடுத்தடுத்து பார்க்கலாம். டேட்டா க்ளீனிங் பண்ண போகிறோம், ஒரு சில டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம், டேட்டா விசுவலேஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக இன்றைக்கி இன்ஸ்டாலேஷனே முடிஞ்சு ப்ராசஸ்ஸு. பட் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துலாம், அவ்வளோதான். ஓகே, எஸ் கிளியர், டேட். ஓகே, ஈஸி, எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக கேளுங்க, அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஓகே, லேபிள் இருக்கலாம். ஸோ இதுலேயே இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு கிராஃப் வந்துருக்கு இல்லையா, இதுலேயே 2 கிராஃப் கொண்டு வரலாம். ஸோ லைக் எப்படி சொல்ல, ஒரே நேரத்தில் 2 கம்பேரிசன் மாதிரி கூட பண்ணலாம். இப்போ போயிட்டு இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டேக்ஸை தூக்கிட்டு போய் ரோஸில் விட்டு அப்படின்னா எனக்கு 2 கிராஃப் வந்துடும். இந்த வந்துருச்சா. ஓகே, ஸோ பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்துலையுமே எனக்கு வந்து ஓவராலாக சேல்ஸோட கவுண்ட்டு தான் இருக்குது. எனக்கு இப்போ கீழே மேலே சேல்ஸ் இருக்குது, கீழே டேக்ஸ் இருக்குது. கீழே டேக்ஸோட கவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி டேக்ஸை தூக்கிட்டு போய் லேபிள் விடுங்க, உங்களுக்கு 2 கொண்டுமே காட்டும். எனக்கு மேலே மட்டும்தான் சேல்ஸ் வேணும், கீழே டேக்ஸ் மட்டும்தான் வேணும், ரெண்டுமே வேண்டாம். ஸோ லைக் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கைஸ் நான் எப்படி சொல்ல, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். ஜாஸ்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், அதை நோண்டி பாருங்கள் உள்ளே போய். ஓகே, உள்ளே போய் ஒன்று ஒன்றா என்னென்ன இதுக்கு இப்போ திடீர்னு கையில் எப்படி சொல்ல பட்டன் ஃபோன்லேருந்து ஒரு டச் மொபைல் வந்துச்சு அப்படின்னா உள்ளே போய் என்னென்னலாமோ நோண்டுற, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்குறல, அந்த மாதிரி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரைட், ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ சம்மு சேல்ஸ் இப்போ 2 ட்ராக் பண்ணி விட 2மே காட்டுது. சம்மில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து சம்மு மட்டும் தான் வேணும், சாரி சேல்ஸு. ஸோ சேல்ஸில் போய்ட்டு சேல்ஸ் மட்டும் தான் வேணும், டேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா டேக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா டேக்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் டேக்ஸுக்கும். டேக்ஸில் போய்ட்டு எனக்கு சேல்ஸ் வேண்டாம்னா சேல்ஸ் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டிங்கன்னா இங்கே டேக்ஸு சேல்ஸ் தனித்தனியாக மாறிடுச்சா? முடிஞ்சு. ஸோ இப்போ மேலே இருக்கிற கிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக சேல்ஸு, ஸோ கண்ட்ரி வைஸ் சேல்ஸு, கீழே இருக்கிற கிராஃப் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் டேக்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வேணால் கூட ப்ராஃபிட் தூக்கி ட்ராக் பண்ணி விட்டேன்னா 3 கிராஃபாக வந்துடும். ஓகே, ஸோ முடிஞ்சா? ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாகவும் உங்களுக்கு இது மாறி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து சேல்ஸு 1,00,000 சாரி 1s 10s 100 1000 10,000 லேக்கு 10 லேக் 13,05,148. அதே மாதிரி 26,103 யூஎஸ்ஏனா டாலர் வருமா? ஓகே, ஸோ 12,79,045 ஸோ இது வந்து யூஎஸ், இது ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் எதுன்னு சொல்லி. பட் என்ன கேட்டிங்கன்னா இப்படி ஒரே நேரத்தில் 3 கிராஃப் இதெல்லாம் போடுறதே பவர் பிஎல் நல்லா இருக்கும். பட் இதான் அந்த அளவுக்கு கரெக்டாக வருமா தெரியல. ஸோ இது வேண்டாம், லைக் லிட்டலி நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கிராஃபை பேஸ் பண்ணியே போங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு ஷீட் அடுத்த ஷீட்டு போய்க்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷீட்டில் புதுசாக கிரியேட் பண்ணுங்கள். ரெண்டா ஓகே, ஸோ ஏன்னா இது லைக் ஒரு கிளியர் கட்டாக இன்சைட்ஸ் கொடுக்கும். ஸோ பார்க்கலாம், நான் சொல்கிறேன் பார்க்கலாம். ஓகே டன். ஸோ இது சிம்பிளாக ஒரு விஷுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கலரு சைஸ் வேணால் கூட சைஸ் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்க பார்த்திங்களா சைஸு, ஸோ எவ்வளோத்துக்குள்ள சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வருது பாருங்கள், வருதா? ஸோ சிம்பிளாக வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இருங்க சைஸு இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. டன். ஸோ மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அதோட ஃபிட் சைஸ் இருக்கும். ஹைட் வைஸாக இப்போ இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் மோட் இருக்கும். அதை நான் ப்ரெசன்டேஷன் மோடுக்கு நான் அடுத்து வரேன். ஓகே, இப்போது இதுவரை கிளியராக இருப்பீங்க. டன். ஸோ இருங்க, நான் என்னோடய ஃபேஸை வேணால் ஹைட் பண்ணிக்கிறேன், தெரியுதானே? ஓகே, ஸோ இதுவரை நீ கிளியராக இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஃபில்டரில் லைக் எப்படி சொல்ல ஓவராலாக இப்போ எனக்கு கண்ட்ரி வைஸ், அதாவது இப்போது இங்கே பாருங்கள் இந்த டேட்டா செட் காட்டுறேன். இந்த டேட்டா செட்டில் இப்போ வந்து லைக் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஷிப்பு மட்டும் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸ் மட்டும் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, பிளேன்ஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, கிளாசிக் கார்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபில்டருங்க உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எக்ஸலில் கூட பார்த்தோம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபில்டரில் இந்த ப்ராடக்ட், ஏன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்டுங்கிற காலமில் தான் இருக்குது, ரைட்? ஸோ ப்ராடக்ட்டுங்கிற காலமில் தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராடக்ட்டை தான் ஃபில்டரில் ட்ராக் பண்ணி விட போகிறேன். ப்ராடக்ட்டை தூக்கி ஃபில்டரில் ட்ராக் பண்ணி விட்டேன். ஸோ ஜஸ்ட் இனிஷியலாக நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாசிக் கார் இந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் கிளாசிக் கார் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கிளாசிக் காரை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ கிளாசிக் கார் வந்து கிட்டத்தட்ட யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 5,58,544 சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஸ்பெயின் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, நார்வே எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போது எனக்கு இந்த ஃபில்டர், ஸோ கைஸ் இப்போ நான் அப்ளை பண்ணிருக்கு ஒரே ஒரு ஃபில்டர். இப்போ நான் வேறு மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ண அப்படின்னா தெளிவாக கேளுங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபில்டரில் போயிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஷோ ஃபில்டர் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஷோ ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஓகே, இந்த இடத்த உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இப்போ நீங்கள் போயிட்டு ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் டேட்டா வந்துடும். ஓகே, ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் டேட்டா. ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு கிளாசிக் காரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, கிளாசிக் காரை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிளாசிக் காருங்கிறது யூஎஸ்ஏல தான் யூஸ்வலாகவே டேட்டா அதிகமாக இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இப்போ யூஎஸ்ஏல எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது. ஸோ இங்கே டேட்டா மாறுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ டேட்டா சேஞ்ச் ஆகிறது தெரியுதா? இப்போ கிளாசிக் காரை கிளிக் பண்ணியிருக்கேன், அதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது கிளிக் பண்ண அப்படின்னா மொத்த டேட்டா மாறுது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸோ தெரியுதா உங்களுக்கு? நான் ஃபில்டர் போட அந்தந்த கண்ட்ரி வைஸு அந்தந்த ப்ராடக்ட் வைஸு கண்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். நான் மாற்ற ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ மாற்ற சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஃபில்டர். ஓகே, இதுதான் ஃபில்டர். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் போடனா கூட போட்டுக்கலாம், ஒரு நேரத்தில் 3 இது போடனா கூட போட்டுக்கலாம். டன்னா? ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கண்ட்ரி வைஸாக இருக்கட்டும், கண்ட்ரி வைஸ் ப்ராடக்ட்டுங்கிறது ஒன்று சேல்ஸ் அதிகமாக இருக்கலாம், இன்னும் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக நடக்கிறதா. ஓகே டன். ஸோ இது சிம்பிளாக ப்ராடக்ட். இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா ஷோமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃபுங்கிறது வேறு மாதிரி லைக் எப்படி சொல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எது ஆப்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு இது வந்து கண்ட்ரி வைஸ் மேப்பு, ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா மேப் வைஸ் வரும். ஸோ கேனடாவில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, யூஎஸ்ஏல எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்ஏ தான் எதுவும். ஓகே, அதே மாதிரி ஸ்வீடனில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, நார்வேல எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அப்படியே கீழே வந்து யூகே, ஸ்பெயின். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பை சார்ட் இருக்குது. ஸோ பை சார்ட் லைக் இதுக்கு நம்ம போயிட்டு மறுபடியும் டேட்டா லெவல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை, அதில் வச்சாலே நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ பட் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு அப்படியே போட்டுற முடியாது. ஸோ நமக்கு எது சூட் ஆகுமோ
அதான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷோ மீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அடுத்து இன்டர்வியூ சொல்லிட்டேனா, ஸோ இன்டர்வியூ சொல்லிட்டேன். ஸோ ஃபிட் ஹைட் இதெல்லாம் ஹைட்டு பேஸ் பண்ணி வரும். ஸோ நான் இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். அடுத்து ப்ரெசன்டேஷன் காட்டுறேன். ஓகே, ஸோ இது ஹைட் சார்ட்ஸ். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ப்ரெசன்டேஷன் மோட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் மோடு இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணி காட்டுவீங்க உங்களோட கிளைண்ட்டை. ஓகே, ஸோ என்னோட ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறேன், இப்படி தான் ஹைட் பண்ணி காட்டுவீங்க. ஸோ சரி, விஷுவலைஸ் பண்ணி காட்டுங்க, ப்ரெசென்ட் பண்ணி காட்டுவேன். இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் மோடு. இப்போ போயிட்டு ஓவராலாக எந்த கிளாசிக் கார்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அடுத்து மோட்டார் சைக்கிள்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, பிளேன்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, ஷிப்ஸ். நான் இப்போ காட்டுறது ஒரே ஒரு விஷுவலைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்க, கீழே ஷீட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேறு இப்போ நீங்கள் போய்ட்டு இதிலே ஒரு டூப்ளிகேட் கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் இருங்க. இங்கே போய்ட்டு ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபில்டர் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறது. லைக் எப்படி சொல்ல, அந்த ஷீட்டை கிளியர் பண்ணிடும். ஸோ ஃபில்டரில் ஷீட்டை கிளியர் பண்ணிடும். இங்கே இருக்கு பாருங்க, டூப்ளிகேட் இருக்கா, டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஷீட் 1 ஷீட் 2 டூப்ளிகேட் கிரியேட் ஆகிடுச்சா. இப்போ நான் இதில் சேல்ஸ் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போடலாம். ஓகே, சேல்ஸ் எடுத்துகிட்டு டேக்ஸை போடுறேன். ஓகே, ஸோ டேக்ஸை போடுறேன். அடுத்து இதே மாதிரி இதோ டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோ டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஷீட் 3ல் இந்த டேக்ஸ் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை போடுறேன். ஓகே, டேக்ஸ் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை தூக்கி போடுறேன். ஓகே, டன்னு. ஸோ ஓகே, கிராஃப் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இங்கே எது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஷீட் 2ல் வந்து இப்போது இந்த ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருங்க இந்த இருக்குது பாருங்க, ஸ்வாப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கா. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, வெர்டிகலாக இருக்குது. ஹரிசாண்டலை மாற்ற அப்படின்னா அந்த ஸ்வாப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலை இந்த மாதிரி மாறும். ரைட், அதுலேயும் கொடுக்கலாம். இதில் போய் டேட்டா சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா வேணால் கூட இந்த இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வேணால் கூட மாற்றிக்கலாம். டன்னா ப்ராஃபிட் சேல்ஸ் வைஸ் டன். ஸோ மேலே 2 கொடுத்துருக்கலாம், 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இதை ப்ரெசன்டேஷன் மோடுக்கு மாற்றிக்கலாம். இருங்க, ப்ரெசன்டேஷன் மோட் இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா ஷீட் 1 ஷீட் 2. ஸோ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய வேலைகளையும் தனித்தனியாக பார்க்குறத சிம்பிளாக நான் சொல்ல ஒரே இடத்துல கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டாஸாக இருக்கட்டும், இல்லை லைக் வேறு விஷயங்கள் ஒரே நேரத்தில் இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ அதிலே வேணால் ஃபில்டர் போட்டால் கூட போட்டுக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் மோட்ஸும் இருக்குது. எஸ்கே பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது, இது எஸ்கியூஎல் டேட்டா நினைக்கிறேன். எஸ், நியூ டேட்டா சோர்ஸு, இது சேவ் பண்ணுறதுக்கு டேட்டா. ஸோ எஸ், அதர்வைஸ் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ரைட், ஸோ நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்னேன் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இதில் டேட்டா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணது, டேஷ்போர்ட் கிரியேஷனு, ஸோ ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே வரப்போகிற செஷன்லாம் பார்க்கலாம். ஓகே டன்னா. ஸோ ஐ திங்க் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ நான் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் பிளான் இருந்துச்சு இன்றைக்கி. பட் உங்களுக்கு நான் குட்டியார் ஓவரி கொடுத்துட்டேன். லைக் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எல்லாம் ஓகேவா. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்களா, உங்களோட சாட்டில் கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியராக. எஸ் கைஸ், நான் மைண்ட் செட்டுக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் மைண்ட் செட்டுக்கு வரேன். எல்லாம் ஓகே தானே. சூப்பர் கிளியர். எஸ், தேங்க்யூ ஸோ மச். டன். ஸோ டேப்லெட் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புறேன். டன். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அப்ரிஷியேஷன்ஸ். டன். ஓகே டன் கைஸ். ஸோ இன்னைக்கான மைண்ட் செட் every day is a chance to get better. Yes guys. Okay, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக பார்க்குற விஷயமா தான் இருக்குது, தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இது எப்படி சொல்ல, நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி சொல்ல, எவ்ரிடே இஸ் அ சான்ஸ் டு கெட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற காட்டும். நீங்கள் முன்னாடி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு தான். பட் அதை நீங்கள் எப்படி சொல்ல, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அன்டில் அந்த இடத்துல டிமாண்டுங்கிற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிற வரைக்கும். டிமாண்ட் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சான்ஸ், ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சான்ஸாக தெரியும். லிட்டரலி இப்போ என்னோடய லைஃப்லேயே நான் சொன்னேன், என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்படி தான். எப்படி சொல்லுது, எங்கள் அப்பா அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறம் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் காலேஜில் அப்போ தான் அரியர்லாம் கிளியர் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து எப்படி சொல்ல, அது வரைக்கும் நான் தள்ளி போட்டேன், வேலை எதுவுமே தேடாமல் பார்த்துக்கலாம் அதான் வேலை தானே கிடச்சிரும் டிகிரி எப்படியும் கிளியர் பண்ணிடுவோம், கிடச்சிரும் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கிறது நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி சொல்ல,
டைமே இல்லை. ஸோ அவ்வளோதான், இப்போ நான் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் எப்படி சொல்ல எவ்வளோ நாளை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து எப்படி சொல்ல டைம் கிடையாது. இப்போ இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு முக்கியமான நாள். அடுத்து ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி சொல்ல கிடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். ஏதாவது ஒரு நாள் ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸோ இருக்கிற நேரத்தில் விட்டுட்டு கடைசியில் திண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த எஸ் அப்போ நான் சொல்லலையா, நம்மளுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியாது. பட் டைம் இல்லை, ஒரு டிமாண்டுக்குள்ளே சிக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே இல்லை, போயே ஆகணுங்கிற பட்சத்தில் அப்போ வந்து எப்படி சொல்ல அப்போ நமக்கு இந்த டைமோட வேல்யூ, அந்த ஒரு நாளோட வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு அப்போ தெரியும். ரைட்? ஸோ எவ்ரி டே இஸ் சான்ஸ் டு கெட் பெட்டர். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் கரியர். தட்ஸ் இட். ஓகே, ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட கரியர் பிரைட்டாக இருக்கிறதுக்கும் டிம்மாக இருக்கிறதுக்கும் உங்களோட கையில் தான் இருக்குது. ரைட்? ஸோ மற்றவங்களை யாருமே உங்களால் குறை சொல்ல முடியாது. ஸோ எஸ், தட்ஸ் அ ஃபேக்ட். ரைட்? மற்றவங்களை யாருமே உங்களோட நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ எப்படி சொல்ல நல்ல ஒரு லக்ஸுரியஸான ரிச்சான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம். இல்லை ஒரு ஆவரேஜ் டெய்லி லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம். எஸ், இட்ஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஸோ நீங்கள் தான் உங்களோட லைஃப்பில் உங்களோட மரம் நல்லா வளரணும்னா நீங்கள் தான் விதை போட்டு அதை நல்லா பாதுகாக்கணும். ரைட்? ஸோ மரம் தானே அப்புறம் நட்டுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ், நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் தள்ளி நாலு தள்ளி போட்டு விதையை போட்டு நீங்கள் நட்டு வளர்க்குறீங்களோ அந்த மரமும் அதுக்கேற்ற மாதிரி தள்ளி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். ஏன்னா ஒரு மரம் வளர்றதுக்கு ஒரு 15 வருஷம் 10 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் எப்படி சொல்ல மரம் வளர்த்துக்கலாம், போட்டுக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம். எப்படி சொல்ல இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்தில் லிட்டரலாக அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி இன்னும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஒரு 10 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ போட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் இருந்தால் 11 வருஷமாக மாறும். ஸோ அதே மாதிரி 6 மாதம்னா இந்த 6 மாதம் கழிச்சு தான் அந்த 6 மாதமும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நான் சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு டைம் கால்குலேஷன் தான். ரைட்? ஸோ நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் தள்ளி போடுறது உங்களோட அவுட்கம்மே சக்ஸஸையும் தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரிடே இஸ் சான்ஸ் டு கெட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, ஐ ஹோப் இன்றைக்கான மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அப்புறம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. டன்னா? ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நோவிடெக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ். ஸோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் தான் ஃப்ரீ வெபினார்ஸ் எதாவது கண்டக்ட் பண்ண அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோவிடெக் R&D Private Limited. ஓகே, டன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, டன். மைண்ட் செட் இஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச். டன். ஓகே, எஸ், ஓகே, எல்லாம் கிளியர் தானே? Done guys. Okay, so thank you so much again. Yes, it's me Muthu signing off. Until then, bye. Good night all. Have a good day. See you soon with another content. So another content. Okay, let me close this session now.